அனைவருக்கும் வணக்கம். ஏலவல் தமிழில் இருக்கிற ஒரு முக்கியமான பாடம் வந்து இந்த பூவோடு புரையும் கண்ணும். இந்த சங்க செயல்கள்னு சொன்னாலே முக்கியம் தான். அதில் இந்த பூவோடு புரையும் கண்ணும் அப்படிங்கிற பாடலை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். அதாவது நல்ல ஒரு பாடல், நெய்தல் நிலத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல். அதாவது கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும் இந்த நெய்தல் நிலத்தில் வந்து ஒரு தலைவனும் தலைவியும் இருக்காங்க. நிறைய பேர் இருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. பாடலில் வந்து அந்த 2 பேர்த்த மட்டும் எடுப்போம். சரி, ஒரு தலைவன் ஒரு தலைவி இருக்கிறாங்க அப்படின்னா யாரும் இல்லை. இந்த காலத்தில் நம்ம லவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு தலைவன் ஒரு தலைவி இருக்கிறாங்க. அப்போ இந்த தலைவிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா. சரியா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நமக்கு தேவையில்லாத விஷயம். பாடலோட நான் சம்மந்தப்படுத்தி சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா தலைவிக்கு, ரைட். இப்போ இந்த கடல் தொழில் செய்கிறதுக்காக தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு வேலைக்காக போயிடுறாரு. சரியா, அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த தலைவன் வந்து தலைவன் வந்து வேலைக்காக பிரிஞ்சு போகிறாரு. அப்போ தலைவி வீட்டில் கஷ்டப்படுவாளே, என்னது தலைவன் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. அப்படி தானே தலைவி, அதாவது பிரிஞ்சதுக்கப்புறம் அப்படி தானே. இந்த காலத்துலேயே அப்படி தான், ஐ மிஸ் யூ அப்படிலாம் சென்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஃபோனெல்லாம் இல்லை, அப்படி சென்ட் பண்ண வழி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க வரும். அதனால் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் காலம் போக நம்ம தோழி வந்து தலைவியை பார்க்குறா. என்னடி இப்போ எப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி, எப்படி இருந்தது எப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தோழி, அதாவது தலைவியினுடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் பார்க்குறா, யோசிக்கிறா. அப்போ அப்படி யோசித்து ஃபீல் பண்ணுற அந்த தோழிக்கு நம்ம தலைவி வந்து சொல்கிறா, எப்படி நான் இருந்தேன், இப்போ பார்த்தியா என் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு பாடல் தான் இது. அது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த நெய்தல் நில தலைவனோடு நான் கூடி மகிழ்வதற்கு முதல்ல வந்து என்னுடைய கண்கள் எல்லாம் வந்து நல்லா பூ மாதிரி இருந்துச்சு. என்னுடைய கண்கள் பூ மாதிரி இருந்துச்சு. என்னுடைய தோலை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, தலைவியினுடைய தோலை பற்றி சொல்லும்போது மூங்கின் மாதிரி பிறரை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கிற நல்ல வலுவலுத்தன்மை, அதாவது அவங்களுக்கு சாஃப்டை பற்றி சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்த அந்த தோள்கள் நல்லா இருந்துச்சு. சரியா, அதே மாதிரி யாராவது என் நெத்தியை பார்த்துட்டா, ஷா இது என்னடா பிறை நிலவாடா, எப்படா இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்டே அப்படியே குழம்பிடுமா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டக் ஆகிடுவாங்களாம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு நெத்தியெல்லாம் இருக்குதான். இதெல்லாம் வந்து பில்டப்பாக இல்லையா நமக்கு தேவையில்லை, பட் அப்படி தான் அது வந்து ரசிக்கணும், ரசனையோடு நம்ம எழுதியிருக்காரு. ஸோ நம்ம அப்படியே பார்த்துருப்போம். சரி, ரசித்து பாருங்கள், நல்லாவே இருக்கும் இந்த கதையில் இந்த பாடல். சரி, அப்போ அப்படி நெத்தி ஒன்று இருக்குதான். அதை பார்க்குறவங்க வந்து இது என்னடா பிறை இப்படி வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுவாங்களாம். சரி, இவ்வளோ அழகெல்லாம் வச்சுருக்கிற, இவ்வளோ நலன்கள்லாம் கொண்டு இருக்கிற நம்மளுடைய தலைவி எப்போ லவ் பண்ணும்போது அப்படி இருந்தாங்களாம். ஆனால் இப்போ வந்து தலைவன் வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாரு, வந்து கல்யாணம் கட்டையும் மாட்டேங்கிறாரு, திருமணம் செய்யவும் மாட்டேங்கிறாரு. ஸோ நல்லனை அனுபவிக்கவும் மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம தோழிக்கிட்ட வந்து கதையாக சொல்கிறாங்க. இதை தான் வந்து ஒரு பாட்டை வடிச்சிட்டாங்க. அப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குறிப்பாக 2 விஷயம் நீங்கள் பார்த்தே ஆகணும். அதில் ஒன்று வந்து அழ்களும் தயங்கு திரை போகிறது, தாழை வெண்பு குறுகன வளரும் அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும். இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நைட்டு பூரா வந்து அழ்னா இரவுன்னு அர்த்தம். இப்போ நைட்டு ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னா, கடலில் இருக்க அலைகள் வந்து தாழை மரம் இருக்கும் தானே கடல் ஓரத்தில், அதில் வந்து தாக்குது. நைட்டுக்கு மட்டும் தான் அலை வருமானு கேட்டால் இல்லை, அது இந்த நேரம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் சொல்கிறேன், பாட்டில் இருக்கனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ நைட்டு பூரா வந்து அலைகள் மோதி அந்த ஓரத்தில் இருக்கிற தாழை மரத்தில் பூக்கள் வந்து வெள்ளையாக பூக்குது. தாழைப்பூ வந்து தாழம்பூ வந்து வெள்ளை தானே, அது வந்து வெள்ளையாக பூக்குது. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, இது வந்து என்னது பூ இல்லை, இது வந்து ஒரு நாரை, அதாவது நாரைனா குறுகு, ஒரு பறவைன்னு வச்சுக்கோமே, ஒரு கடல்வாழ் பறவை அப்படின்னு நினச்சிட்டு அது யாரும் அந்த பூவை பிடிங்கி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். அப்போ அந்த பூ வந்து சும்மாவே வேஸ்ட் ஆகுது. யாருமே யூஸ் பண்ணாமல் அந்த பூ வந்து சும்மாவே வேஸ்ட் ஆகுது. இப்போ இதுதானே விஷயம், இப்படி வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த தலைவியினுடைய நலன்கள் எல்லாமே வந்து தலைவன் வந்து அனுபவிக்காமல் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பால் உணர்த்திருப்பாங்க இந்த விஷயத்தை. இது வந்து ஒரு உங்களாம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், சங்க காலத்தில் இயல்புகளில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. இவர் நேரடியாக கொடுத்துருக்க மாட்டேன், நம்ம தான் புரிஞ்சுக்கணும், அதில் இருக்குது. சரி விஷயம், ரைட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். இந்த அழ்களும் தயங்கு திரை பொறுத இந்த ஏரியாவில் நைட்டு ஃபுல்லாக வந்து கடலை தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அந்த மீனிங்கும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பால் உணர்த்தப்படலாம். என்ன விஷயம்னு சொன்னால், இரவு தோறும் அழ்னா இரவு தானே, அப்போ இரவு தோறும் தலைவன் இல்லாமல் தலைவி வந்து பாடுபடுறான். அதாவது ஐ மிஸ் யூ பா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா இருக்கும். அதாவது அந்த காலத்தில் ஃபோனெல்லாம் இல்லை, இருந்தால் டக்குன்னு வாட்ஸ்அப் எடுத்து ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டு இருப்பாங்களா இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஃபோன் வசதிகள் இல்லாதனால அவங்க அதை நினச்சி தான் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அழ்களும் தயங்கு திரை பொறுது அப்படிங்கிறது வந்து தலைவனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்ததை கூட குறிப்பால் உணர்த்தப்பட்டிருக்கலாம். ஸோ இவ்வளோ அருமையான ஒரு வார்ப்பு முறை இது, இந்த செய்யுள். இவ்வளோ தான் அந்த பாட்டு. இதில் வந்து என்னென்னு சொன்னால், எப்படி கேள்விகள் வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கிற தமிழ் பாடத்தை ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.